Hello internet friends, this is Salman Farsi from Comp.co computers. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்கள் லேப்டாப்பில் ஆண்ட்ராய்டு OS எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் அதை எப்படி டூயல் பூட்டில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் லேப்டாப்பில் இருக்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு ஃபீனிக்ஸ் OS அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு வர லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்க பேஜில் ரெண்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா EXE இன்ஸ்டாலர், அப்புறம் ISO ஃபைல் இருக்கும். உங்களுக்கு ISO ஃபைல் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியும்னா அப்போ ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது EXE ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் இன்ஸ்டால் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ சிம்பிளி இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று மெகா, அப்புறம் கூகுள். இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் பட்டன் கூகுள் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் லேப்டாப்பில் டவுன்லோட் ஆகும். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் ஃபோல்டருக்கு போய்க்கோங்க. இதில் நான் டிஃபால்ட் டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போனோம்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபைல் ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டின் கேட்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர்லேருந்து. ஸோ எஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ விண்டோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மற்ற எல்லா ஃபைல்ஸையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே இன்ஸ்டால் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நம்ம இன்ஸ்டால் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இன்ஸ்டால் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ட்ரைவில் இன்ஸ்டால் ஆகணுமோ ஸோ அந்த ட்ரைவ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டால் கொடுத்துட்டு இங்கே எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ 32 GB கொடுத்தோம்னா ரொம்பவே டைம் எடுக்கும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு, ஓப்பன் ஆகிறதுக்கு எவ்ரி டைம் ஸோ பேசிக்காக ஒரு 8 GB கொடுத்தோம்னா, இப்போ என்னோடய சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு 8 GB கொடுத்தோம்னா ஸ்பீடாக ஓப்பன் ஆகும், அதே சமயம் ஸ்பீடாக ப்ராசஸும் ஆகும் எவ்ரி டைம். ஸோ அதனால் நான் 8 GB கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். உங்களோட சிஸ்டம் ஹார்ட்வேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் 32 GB வரைக்கும் கொடுக்கலாம். பட் என்னோடய பிசியை பொறுத்த வரைக்கும் நான் இந்த அளவுக்கு 8 GB இஸ் இனஃப் ஃபார் மீ. அதனால் நான் 8 GB கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறேன். அட் தி சேம் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் அப்புறம் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் பேஷன்ஸாக இருந்துக்கோங்க. ஸோ ரொம்ப டைம் எடுக்கும் இந்த ப்ராசஸ். ஸோ கொஞ்சம் நான் இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரீபூட் கேட்கும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் கேமராலேருந்து நான் இனிமேல் எடுக்கணும். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்துக்கு மேலே ஒர்க் ஆகாது. எக்ஸ்டர்னல் கேமராவே என்னோடது அவ்வளோ கிளியராக இருக்காது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோடய கேமரா கிளாரிட்டியை. ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். ஒன்று விண்டோஸ், நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற விண்டோஸ், கீழே ஃபீனிக்ஸ் OSன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுங்க. ஸோ அதுக்கு போய் நம்ம இப்போ கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஆண்ட்ராய்டு OS பூட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்கு மேலே நான் பேசலை. ஸோ என்னோடய ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுறேன்.